ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா ஆல் ஃபயர்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 எபிசோட் கிட்ட வருமா, பட் ஆனால் அது வந்து டிசம்பர் வரை வரும் அப்படின்றாங்க. இப்போ நவம்பரில் வந்து இன்னைக்கு நவம்பர் 4 ஒரு 3 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வீக் வந்து ஒரு 2 to 3 எபிசோட் வந்து ரிலீஸ் ஆகும். டிசம்பர் எண்டு வரைக்கும் இந்த எபிசோட் வந்து வந்துகிட்டு இருக்கும். இந்த சீரிஸ் வந்து அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க. ஸோ இதோட கிரியேட்டர் யாருன்னா வந்து ரயான் முர்பி அப்படின்றவர். பட் ஆனால் இவரை பற்றி நம்ம கூகுள் பண்ணும்போது இவர் இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட ஒரு சீரிஸ் வந்து அவங்க சைட்ல இருந்து வந்திருக்கு. அதாவது அவர் வந்து ஒரு ரைட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு சீரிஸ்ல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இவர் பண்ண இதுக்கு முன்னாடி உள்ள சீரிஸ் எல்லாமே வந்து நிறைய சீரிஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ்லயே வந்து இருக்கு. நிறைய சீரிஸ் வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணிருக்கு. நிறைய நாமினேஷன்லயுமே இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 29-30 நாமினேஷனுமே வந்து இவரோட சீரிஸ் வந்து போயிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு கிரியேட்டர் அப்படின்றதான் வந்து இவரை இந்த ஒரு சீரிஸை வந்து கிரியேட் பண்ணவரை பத்தி நம்ம செக் பண்ணும்போது தெரியுது. இந்த ரயான் முர்பி அப்படின்றவர் அதுமே வந்து இந்த கிராமி அவார்ட்ஸ், அப்புறம் வந்து நிறைய அவார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய அந்த சீரீஸ்க்குலாம் வந்து நிறைய நம்ம ஹாலிவுட்ல வந்து பார்த்துருப்போம். நிறைய வந்து தனித்தனி அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட அவார்ட்ஸ்க்கு வந்து இவரோட சீரிஸ் வந்து நாமினேட் வந்து ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் எடுத்தது தான் வந்து இந்த ஒரு ஆல் ஃபயர்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ். அதனாலே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ஒரு சீரிஸ் வந்து கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வரும்போது கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும், ரைட்டிங் லெவலே நல்லா இருக்கணும். பட் இது வந்து ஒரு லீகல் டிராமாவை தான் வந்து வந்திருக்கு. எப்படி இருக்குன்னா வந்து ஒரு லீகல் டிராமான வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள வந்து அந்த பஞ்சாயத்துலாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான். பட் ஆனால் அதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்று முக்கியமான விஷயம், இது வந்து தமிழ் லெவலில் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. சப்டைட்டில் வச்சு தான் வந்து நம்மளே வந்து புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்ல இருந்தால் இன்னுமே கொஞ்சம் ஈஸியா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருந்திருக்கும் நான் நினைச்சேன். பட் ஆனால் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் வந்து வருது, ஏன்னா தமிழ் வெர்ஷன் வந்து இல்லை. ஸோ இது வந்து எப்படின்னா வந்து ஒரு லீகல் ட்ராமா அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்ற மாதிரி வந்து முழுக்க வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள அந்த டிவோர்ஸ் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை பேஸ் பண்ணி தான் வந்து இது மேக்ஸிமம் வந்து போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி கதைக்களமாக தான் இருந்திருக்கு. ஒரு 3 எபிசோட்ல வந்து நான் ஒரு 2 எபிசோட் பார்த்தேன். ஒரு எபிசோடுமே வந்து ஒரு 40 நிமிஷத்துக்கிட்ட இருக்கு. அதாவது ஒரு அந்த லீகல் அந்த ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு ரொம்ப வருஷமா வந்து ஒரு ஆம்பளைங்களே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ பெண் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தவங்க மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் இல்லாமல் வந்து முழுக்க வந்து ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி வந்து அந்த ஃபீல்டே வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அதில் என்ன பண்றாங்கன்னா ஒரு 10 வருஷமா இருந்துகிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நம்ம பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு டீம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள 2-3 அந்த சீனியர்ஸ் கிட்டலாம் வந்து ரொம்ப பகிச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் வெளில அமைச்சிட்டு புதுசாக ஒரு டீமை வந்து உருவாக்குறாங்க. ஒரு 3 பேர் வந்து உள்ள வராங்க. அந்த 3 பேர் தான் வந்து இந்த சீரீஸ்ல வந்து லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு புதுசாக ஒரு டீம் உருவாக்குறாங்க. நம்ம தான் வந்து இந்த ஒரு கண்ட்ரிலே வந்து நம்ம தான் ஒரு முக்கியமான லாயர்ஸ் தெரியணும். நம்ம 10 வருஷத்துல வந்து எந்தெந்த கேஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுப்போம், அதெல்லாம் நம்ம முடிப்போம், அவங்களுக்குலாம் வந்து ஒரு சப்போர்ட்டா பண்ணுவோம். அப்பதான் வந்து நம்ம நிறைய சம்பாதிக்க முடியும், நமக்குன்னு ஒரு நேம் கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் வந்து ஒரு சீனியர் லேடி லாயர் மூலியமா வந்து இந்த 3 பேர் வந்து இறங்குறாங்க. ஸோ இந்த 3 பேர் இறங்கி என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத அந்த ஒரு சீரிஸ் எடுத்தோடனே வந்து அந்த ஒரு 3 பேரோட அந்த ஒரு ஆட்டிடியூடே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த 3 பேர் இறங்கி எப்படி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்துல வந்து எந்த முக்கியமான கேஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்றது தான் அந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்குது. ஒருத்தங்க ஒரு கேஸ் சொல்றாங்க. ஸோ அந்த 3 பேருமே வந்து ஒரு அழகா ஒரு லைன்ல வந்து ஒன்னா வராங்க. அப்புறம் அவங்க டிஸ்கஷன் வந்து அப்படியே போகுது. அப்போ ஒரு கேஸா வந்து ஓபன் பண்றாங்க. அந்த ஒரு கேஸ் ஓபன் பண்றப்பையும் அந்த கேஸோட அப்படியே வந்து அந்த ஒரு படமாவே வந்து நமக்கு ஓடுது. அதுக்கப்புறம் அவங்கள போய் மீட் பண்றாங்க. அவங்கள்ட்ட வந்து நிறைய விசாரிக்கிறாங்க, யார் சைட்ல பிரச்சனை, என்ன ஆச்சு என்ன ஆகுதுன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து லீகலா வந்து என்னென்னலாம் அட்வைஸ் கொடுக்க முடியும், எப்படிலாம் வந்து அவங்களுக்கு செட்டில்மெண்ட் வாங்கி கொடுக்கறது, எப்படிலாம் அந்த பிரச்சனைல இருந்து வெளியில வருதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரு கதை மூலியமா கேட்டு அந்த கதை தான் நமக்குமே ஓடும். பட் இவங்களோட டிஸ்கஷனுமே வந்து போயிட்டு இருக்கும். அந்த டிஸ்கஷன்ல இருந்து அவங்களை வந்து கொஞ்சமா வெளியில கொண்டு வராங்க. இப்படி 1-2 கேஸ் வந்து ரொம்ப நடத்துனாங்க. அதுல வந்து நிறைய சக்சஸ்மே ஆகுறாங்க. இவங்களோட நேம் வந்து பெருசாயிட்டு இருக்கு. அதனால இவங்க வந்து கொஞ்சம் எதிரிகளையுமே வந்து சம்பாதிக்கிறாங்க. அது ஒரு தனி ட்ராக்காவே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மீனும் 3 பேர் வந்து இப்படிதான் வந்து ஒரு இஷ்யூவா வந்து போறாங்க. ஒரு இஷ்யூலாம் வந்து ஒருத்தவங்க கால் பண்ணி வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அடிச்சு மிரட்டிட்டு இருக்காரு, நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. இங்க இருந்து ஃபிளைட் ஏறி போய் அந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி முழுக்க அந்த லீகல் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூ பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒரு சீரிஸே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய எதிரிகளுமே வந்து உருவாறாங்க. அதே நேரத்தில் வந்து இவங்களோட அந்த 3 பேர்த்துல வந்து ஒருத்தவங்களுக்கு லைஃபுக்குள்ளேயுமே வந்து ஏகப்பட்ட பிரச்சனையுமே வருது. அதையுமே இவங்க சமாளிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு எபிசோடுமே போயிட்டு இருக்கு. முதல் எபிசோட்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கேஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போறாங்க. 3வது எபிசோட்லயுமே வந்து ஒரு கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி இவங்க 3 பேருக்கு பின்னாடி உள்ள நிறைய கதைகளுமே போயிட்டு இருக்கு. இவங்க ஃபேமிலியில் உள்ள பிரச்சனை, இவங்க ஃபேமிலிக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து இவங்க இப்பதான் கீழே இறங்குவாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ முழுக்க வந்து இந்த ஒரு சீரிஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு லீகல் டிராமாவா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த டிவோர்ஸ் அந்த மாதிரி பிரச்சனையை வந்து பேஸ் பண்ணி
அதை ஃபிக்ஸ் பண்ணுறது, அதே நேரத்தில் வந்து தனக்குன்னு ஒரு டீமை செட் பண்ணி நம்ம தான் இந்த கண்ட்ரிலே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக இந்த 3 பேர் எப்படி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க, எப்படிலாம் வந்து அந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணாங்க, அவங்க எந்த அளவுக்குலாம் சக்ஸஸ் பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அவங்க லைஃபுக்குள்ள உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து எப்படி தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்றத நோக்கி தான் வந்து இந்த ஒரு 3 எபிசோட் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து நான் 2 எபிசோட் பார்த்தேன். பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா சுறுசுறுப்பாக தான் இருந்துச்சு. பட் இந்த ட்விஸ்ட்லாம் இருக்கா அப்படின்னு அதெல்லாம் இல்லை. ஒரு நல்ல ஒரு லீகல் ட்ராமாவா, ஒரு நல்ல ஒரு டிஸ்கஷனா, அதுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கண்டுபிடிக்கிறதா, ஸோ எந்த சைடு சப்போர்ட் பண்ணால் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உமன் சைடு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது வந்து ஒரு உமன் சென்ட்ரிக்காக தான் வந்து இந்த ஒரு சீரிஸ் இருக்கு. பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, போர் அடிக்கல. பட் நிறைய இது வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த கான்வர்சேஷன்ல தான் வருது. இவங்களோட அந்த ஐடியா கிரியேஷன், இவங்களோட டிஸ்கஷன், அதுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் வந்து பேசுறது, அதுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்து அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்றது, அதுல இருந்து நிறைய பிரச்சனை வந்து இவங்க சமாளிக்கிறது, அதை வந்து ரொம்ப ரொம்ப லீகலா வந்து அணுகிறது, இவங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட். ஸோ நம்ம பெண்களுக்கு வந்து நம்ம தான் நிற்கணும், நம்ம தான் வந்து பெஸ்ட் லாயர்ஸ்ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முழுக்க முழுக்க வந்து ஒரு லீகல் சம்பந்தமாக தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ தமிழ்ல இல்லை, பட் ஆனால் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. நீங்க வாய்ப்பு இருந்தால் பாருங்க. ஸோ பட் ஓகே, அதாவது ரொம்ப முக்கியம் இல்லை, ரொம்ப ஸ்லோவாலாம் இல்லை, ஒரு ஓகேவா இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கா, இந்த மாதிரி வந்து நம்ம சீரிஸே பார்த்தது இல்லையே அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சீரிஸ் வந்து பார்த்துருவோம். ஈவன் கொரியன் சீரிஸே வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. தமிழ்லையுமே நிறைய படங்கள், அந்த லீகல் ட்ராமா படங்கள்லாம் வந்து நிறையா வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து பார்த்தது தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அந்த பெண்கள் சார்ந்து ஒரு 3 பேர் முன்னாடி 2 பண்ணுறது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து புதுசாக இருக்குது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 3 எபிசோடு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 43 மினிட்ஸ் வந்து இருக்கும். பட் இதோட கிரியேட்டர் வந்து அந்த ரயான் முர்பி, அவர் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து வச்சிருக்காரு. அவர் எடுத்த எல்லா சீரிஸுமே வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணிருக்கு சொல்லி இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ அப்படின்னு இருக்கப்போ அவர்கிட்ட இருந்து வர்றப்ப இந்த சீரிஸ்ல வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணுச்சு அப்படின்றது வந்து அது எல்லாத்தோடையும் ஒரு கமெண்ட்ஸ்ல தான் இருக்கு. எனக்கு என்னன்னா ஓகே, ஒரு சீரிஸ் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஏன்னா இப்போ 3 எபிசோட் தான் வந்திருக்கு. மேபி அடுத்தடுத்த வீக்ல உள்ள எபிசோட் வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இதில் உள்ளதுக்கெல்லாம் கனெக்ட் இருக்கப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்றத வந்து எல்லாரோட எதிர்பார்ப்புமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி கிரியேட்டர் அவர் ரயான் முர்பி அப்படின்றவர். ஸோ வாய்ப்பு இருந்தால் நீங்க பாருங்க. டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இருக்கு. என்ன ஒன்று இடையில 2 அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கும். ஒரு எபிசோட் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளாட்டியுமே வந்து ஒரு 10 அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய தலைவலி. நான் 2 எபிசோட் பார்த்தேன். எனக்கு ஒரு ஓகேவா, ஒரு ஆவரேஜா இருந்துச்சு, போர் அடிக்காம போச்சு. ஒரு அடல்ட், பட் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் வந்து இதில் அடல்ட் கண்டென்ட்டே வந்து கொஞ்சம் நிறையா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டால் அது சரியா வராது. நிறைய ஒரு அடல்ட் கண்டென்ட் வந்து இருக்கிற மாதிரி ஒரு சீரிஸாக தான் இருக்கு 1-2 இடத்துல. ஸோ முடிஞ்ச அளவு நீங்க வாய்ப்பு இருந்தால் நீங்க பாருங்க. பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.